Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். பேஷன் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பேஷன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இது பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. பார்க்காதவங்க இங்க ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. ஸோ பேஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தை ஒரு நாள் ஃபுல்லா பண்றப்ப அந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கூட எஃபர்ட் ஆகாமல் கஷ்டப்படாமல் எந்த ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி உங்களால் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியுதோ அதுதான் உங்களோட பேஷன். இப்போ சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் ஆடுறதுல அவங்களுக்கு பேஷனாக இருக்கும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடினா கூட ஒரு நாள் ஃபுல்லாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது எந்த ஒரு டயர்டும் தெரியாது, அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் தெரியாது. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா புக்கு படிக்கிறது அவங்களோட பேஷனாக இருக்கும். விட்டால் நாள் பூரா புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட மறந்துடுவாங்க, தண்ணி குடிக்க மறந்துடுவாங்க. சிலருக்கு படம் பார்க்குறது பேஷனாக இருக்கும். அந்த மாதிரி உங்களோட பேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிங்க. எது உங்களோட பேஷன் அப்படி. நீங்கள் எந்த ஒன்றும் பண்ணுறப்ப உங்களை நீங்களே மறந்து சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் மறந்து என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட பேஷன். பேஷனில் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க, சரி ஓகே. பேஷன்லேயே வந்துட்டு இதை நம்மளோட லைஃபாக நம்மளுடைய ஜாபாக இதை நம்மளுடைய கெரியரை அமைச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்போது தான் நிறைய பேர் வந்துட்டு இந்த பேஷன் வேணாம் அப்படின்ட்டு இந்த எதிர்காலத்தை நினைச்சு பயம், இதில் போனால் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயத்துலலாம் அவங்க அதை விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாம் பேஷனை நம்ம கெரியரை எடுத்துக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த பேஷன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேஷனில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா. வெறும் பேஷன் அதாவது வந்துட்டு உங்களுக்கு நல்லா மியூசிக் பண்ண தெரியும், பட் ஸ்டில் நீங்கள் எந்த ஒரு கான்செப்டுமே பண்ண மாட்டீங்க, மியூசிக் டைரக்டருக்கான சான்சஸ்லாம் எதுவுமே பண்ண மாட்டீங்க, எந்த ஒரு ஆல்பமே பண்ண மாட்டீங்க, சும்மா ஃப்ரீ டைமில் உட்காந்து மியூசிக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா அந்த பேஷனால உங்களுக்கு எந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. இதுவே வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்றது ஒரு பேஷன், ஆனால் அந்த பேஷனை வந்துட்டு நான் ப்ரொஃபஷனலாக மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு vlogging சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபுட் vlogger-ஆ நீங்கள் எல்லா இடமும் போய் சாப்பிட்றீங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம இர்ஃபான் ப்ரோ எடுத்துக்கிறோம். அவருக்கு வந்து சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்துட்டு அவரோட ஹேபிட்டே வந்துட்டு அவரோட பேஷனே வந்துட்டு அவரோட ப்ரொஃபஷனலாக மாற்றினார். இன்றைக்கி ஒரு செலிபிரிட்டி லெவலுக்கு போயிட்டார், யூடியூப்லேயே பயங்கர ஃபேம் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பேஷன், அந்த பேஷனுக்கு மார்க்கெட்டில் நீட் இருக்கான்னு பாருங்கள். இன்கேஸ் சில விஷயங்களுக்கு நீட் இருக்காது, அந்த மாதிரி பேஷனை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சில விஷயங்களுக்கு வந்து மார்க்கெட் வாண்ட்ஸ், அதாவது வந்துட்டு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செய்து உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பிடிக்காத ஒரு ஜாப்பை பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஒன்று என்ன அப்படின்னா டிப்ரெஷன் கிடைக்கும், 2 ஸ்ட்ரெஸ்ஸு கிடைக்கும், 3 வந்துட்டு ஆன்சைட்டி ப்ராப்ளம் வந்துடும், 4 வந்துட்டு என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போயிடுவீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரே சோக கீதம், நாங்கள் ஊரில் எப்படி இருந்தோம் தெரியுமா, இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன், இந்த கோடிங்லாம் எவன்டா கண்டுபிடிச்சது, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் எதனாலன்னா அந்த ஜாபே பிடிக்காமல் அந்த ஜாப் ஒரு வழி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது, நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு சிலருக்குலாம் நேட்டிவாகவே வந்துட்டு அவங்க நேட்டிவாக பிறக்கும் போதே அவங்களுக்கு நேச்சுரலாக வந்துட்டு சில டேலண்ட்ஸ் இருக்கும். அந்த டேலண்ட்ஸை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. சிலர் நல்லா ட்ரா பண்ணுவாங்க, சிலர் நல்லா ஃபோட்டோகிராஃபி எடுப்பாங்க, எல்லாமே வந்து சிலருக்கு வந்துட்டு நல்லா பாடுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக வரக்கூடிய டேலண்ட். ஆனால் இது ஒரு 20% பீப்புளுக்கு தான். மிச்சம் இருக்க 80% பீப்புள் வந்துட்டு தன்னோட டேலண்ட் என்ன, தன்னோட பேஷன் என்னன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்க ஒன்றா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ட்ரையல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரையல் அண்ட் எரரில் கண்டுபிடிச்சி அவங்களோட பேஷனை ஃபைன் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு இப்போ வரையுமே பேஷன் என்னன்னு தெரியாது, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்க கூட அவங்களுக்கு வந்துட்டு நேரம் இருக்காது. அவங்க வந்துட்டு அவ்வளோ ரேட் ரேஸில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன அவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தாலோ இல்லை நீங்கள் அதுக்கும் கீழே ஒரு டீனேஜராக ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான டைம். ஸோ நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதுக்காக 30+, 40+ நாங்களாம் எங்கள் பேஷனை வந்துட்டு கண்டுபிடிக்கவே கூடாது, ஃபாலோ பண்ண அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் அவங்களோட பேஷனை கண்டுபிடிக்கலாம். ஆனால் உங்களுக்குலாம் கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்கூல் பசங்களுக்கு படிக்கணுங்கிற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அதை தாண்டி வேறு எந்த பெரிய கமிட்மெண்ட்டும் இருக்க போகிறது இல்லை. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் அதே தான். ஸோ இன்கேஸ் லவ் கிவ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், பட் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிடும். அதெல்லாம் இப்போ ஷோவாக இருக்கும், பின்னாடி பாரமாக இருக்கும், கையில் காசு இல்லைன்னா. ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் பேஷன் என்னென்னு கண்டுபிடிங்க. அந்த பேஷனே ப்ரொஃபஷனலாக மாற்ற முடியுமான்னு பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் தான் பேஷன். ஸோ நான் வந்துட்டு என்னோடய யூடியூப்
யூடியூபே வந்துட்டு ப்ரொஃபஷனாக மாற்றலாம். எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்னா பிடிக்கும், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங்னா பிடிக்கும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறது பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிடிக்கும். ஸோ இதெல்லாம் என்னோடய பேஷன். இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ப்ரொஃபஷனலாக மாற்ற முடியுமா பார்க்கல, யூடியூப்பில் மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு பிராண்டை பில்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு நான் என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டு இருக்கிற, நான் ரீட் பண்ணக்கூடிய, நான் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்களை, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள், என்னோடய ரிசல்ட் என்ன வந்துச்சு அது எல்லாத்தையும் நான் என்னோடய வீடியோஸில் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ யாரெல்லாம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், செல்ஃப் க்ரோத், இந்த மாதிரி கெரியர் கைடன்ஸ் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் இருக்குது, ஆன்லைன் மணி மேக்கிங், நீங்கள்லாம் மறக்காமல் என்னோடய வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.